Vanakkam, Vanakkam, dear students. So, welcome back to Xylem. Myself, Manish, I'm your chemistry faculty. And இன்னைக்கு நம்ம வார்ம் அப் சீரீஸ்ல உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த சீரீஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நான் நடத்த போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ ஆரைன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சாப்டராக இது இருக்கும். அண்ட் உங்களுடைய போர்டு எக்ஸாமில் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகம். அண்ட் தென் ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக ஷார்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் தியரிட்டிக்கலாக புரிஞ்சு அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ். அண்ட் இந்த செஷனுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம Xylem CBSE +1 அண்ட் +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த செஷனுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீட் 2026க்கு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம Xylem நீட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் தான் Xylem பிரீமியர் லீக். இந்த பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம Xylemத்துடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் யூ கேன் ஜாயின். அண்ட் இல்லை நான் ஆன்லைனில் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம Xylemத்துடைய ஆன்லைன் பேட்ச், ஓகே. ஸோ தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம இந்த 2 பேட்சையும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் எது வேணும்னு நினைச்சாலுமே இட்ஸ் ஓகே. அண்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைன் பேட்சுக்கான ஆக்சஸ்மே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆன்லைன் பேட்சோட ப்ரைஸ். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்சோட ப்ரைஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம பேட்ச்ல படிச்சு இப்போ Xylemத்துல ஓகே இப்போ நம்ம MBBS அட்மிஷன் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. மோர் தென் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து MBBS அட்மிஷன் Xylem மூலமா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? ஸோ தட்ஸ் இட். திஸ் த நம்பர் யூ கேன் கால் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகே, நவ் ஹலோ கிட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரோட பேர்லயே பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ், ஓகே, ஹாலஜன்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஹாலஜன்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் இந்த ரெண்டும் சேர்த்து உருவாகிறது தான் ஹாலோ ஆல்கேன்ஸ் ஆர் ஹாலோ ஆரைன்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ நார்மலாக ஹைட்ரோகார்பன்ஸ்ல என்னென்ன இருக்கும்? கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், ரைட்டா? ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹாலஜன்ஸ் எய்தர் ஆஃப் குளோரின், புரோமின், அயோடின் ஆர் ஃப்ளோரின், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹாலஜன்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஹாலோ ஆரைன்ஸ், ஓகே. ஸோ நார்மல் ஹைட்ரோகார்பன்ஸ், ஓகே, நார்மல் ஹைட்ரோகார்பன்ல நீங்க ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க ஹாலஜன் சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கக்கூடியது ஹாலோ அல்கேன். அதே இது ஹாலோ அரைன் எடுத்துட்டீங்கன்னா அரைன் that word represents aromatic compound, okay, that word represents aromatic compound. so aromatic என்ன வரும்? ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை டைரக்டா ஒரு ஹாலஜனை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்க ஹாலோ அரைன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். எஸ், தட்ஸ் இட். The replacement of இங்க கொடுத்திருக்காங்க ஹைட்ரஜன் atom in an aliphatic or aromatic. இப்போ அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் நீங்க சப்ஸ்டிட் பண்ணா அதுக்கு பேரு ஹாலோ அல்கேன். ஆர் அரோமேட்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா ஹாலோ அரைன். அண்ட் இந்த காம்பவுண்டோட நாமன்கிளேச்சர்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா IUPAC நாமன்கிளேச்சர் நீங்க என்ன பண்ணணும்னா ஹாலஜன்ஸ், இந்த ஹாலஜன்ஸ் எல்லாமே they are considered as a substituents, ஓகே. ஸோ ஹாலஜன்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ். நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு, இப்போ ப்ரியாரிட்டி வைஸ்டாக பார்க்கும்போது நாமன்கிளேச்சர் நீங்கள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப், தென் மல்டிபிள் பாண்ட், தென் சப்ஸ்டியூன்ஸ், ஓகே. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ்டாக பார்க்கும்போது ஹாலஜன்ஸோட ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப், தென் மல்டிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கும். அகெயின் லாஸ்ட்டாக சப்ஸ்டியூன்ஸ் வரும். ஸோ ஹாலஜன்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூன்ஸ் கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ அதனால இதோட பேர் நம்ம முன்னாடி போட்டிருப்போம். என்னோட N ப்ரொஃபைல், சாரி இங்க இருக்கு, ஹியர் இட் இஸ். IUPAC நாமன்கிளேச்சர்ல இந்த குளோரின், ஓகே, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடி தூக்கி போடுவோம். ஸோ குளோரோ ப்ரோபேன், தென் சிமிலர் இங்கே ப்ரோமோ ப்ரோபேன், ரைட்? சரியா? ஸோ தட்ஸ் இட். தட்ஸ் அ பேசிக் ரூல் அபவுட் நாமன்கிளேச்சர். நெக்ஸ்ட், ஸோ அடுத்ததான் என்னன்னா நேச்சர் ஆஃப் கார்பன் ஹாலஜன்ஸ் பாண்ட். இந்த கார்பன் ஹாலஜன்ஸ் பாண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்னா போலாரா தான் இருக்கும், ஓகே. இட்ஸ் போலார். அதுக்கான காரணம் என்னன்னா electronegativity of halogens are usually greater than carbon, okay. So
ஹாலஜன்ஸோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகமா இருக்கறனால என்ன ஆகும், அந்த பாண்ட் வந்து போலாரா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நேச்சர் எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மெத்தில் ஹேலைட், ஓகே, ஆர் மெத்தில் குளோரைட். ஸோ இந்த இடத்துல குளோரின் என்ன ஆகும், மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ அதனால என்ன அது பிடிச்சி பாண்ட்ல இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் பிடிச்சி இழுக்கிறனால குளோரின் சைட் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், carbon side partially positive charge. So this bond is now polar in nature. Okay, so this bond is polar. So இதுதான் கார்பன் ஹாலஜன் பாண்ட் வந்து யூசுவலாகவே போலார் நேச்சர். அண்ட் அங்கே என்ன இருக்கும், டைபோல் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா பாய்லிங் பாயிண்ட். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் இப்போ டாப் டு பாட்டம் அல்கைல் அயோடைட், அல்கைல் bromide and alkyl chloride and alkyl fluoride. ஸோ டாப் டு பாட்டம் வர வர என்ன ஆகும்னா உங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். காரணம் சைஸ். ஓகே, சைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அயோடின் இருக்கு, புரோமின் இருக்கு. ஸோ அயோடினோட சைஸ் அதிகம். ஸோ சைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்டோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன, உங்களுக்கு அல்கைல் குரூப். சிமிலர்லி அல்கைல் குரூப் அதிகமாக ஓகே என்ன சொல்றது, பியூட்டைல் இருக்கும் ஸோ அல்கைல் ரிங் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும், பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும். ஓகே, தென் ஜெனரலா பார்த்தீங்கன்னா generally boiling point is directly proportional to size or molecular mass. Okay, molecular mass and inversely proportional to branch. So branches அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு boiling point கம்மியாயிடும். Similarly அடுத்த properties எடுத்துட்டீங்கன்னா that is dipole moment. ஓகே, டைபோல் மோட்ல ஒரு வேரியேஷன் வரும். டைபோல் மோமெண்ட். ஓகே, தென் ஸோ இங்கே என்ன வரும்னா மெத்தில். ஓகே, மெத்தில் குளோரைட், மெத்தில் ஃப்ளூரைட் யூஸ்வலாகவே ஹாலஜன்ஸ். ஓகே, ஹாலஜன்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும், டைபோல் மோமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைபோல் மோமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க பாக்குறீங்க CH3Cl. ஸோ இங்க மெத்தில் குளோரைடோட டைபோல் மோமெண்ட் அதிகம் when compared to fluoride and bromide, then till iodide. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மெத்தில் ஃப்ளூரைடை விட மெத்தில் குளோரைடுக்கு டைபோல் மோமெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஃப்ளூரினோட சைஸ். ஃப்ளூரினோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால அங்கே இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும். டியூ டு தட் ரிப்பல்ஷன் அங்கே என்ன ஆகும், டைபோல் மோமெண்ட் when compared to மெத்தில் குளோரைட் கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, ஸோ தட்ஸ் வை இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டர் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டென்சிட்டி எடுக்கிறீங்க. டென்சிட்டி எடுத்தா உங்களுக்கு என்ன வரும், சிமிலர்லி உங்களுக்கு சைஸ். ஓகே, அல்கைல் அயோடைட், alkyl bromide, then alkyl chloride, then alkyl fluoride. So okay, இதான் ஆர்டர். சிமிலர்லி அடுத்து இந்த இடத்துல R வந்து எல்லாம் சேம், R வந்து சேம். இப்போ அடுத்து இன்னொரு கேஸ், R குரூப் மட்டும். ஓகே, ஹாலஜன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்றேன், R குரூப் மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கேன், மெத்தில் எத்தில் ப்ரொபைல்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்படி பாருங்க, CH3I and C2H5I, then C3H7I. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு டைப் மோமெண்ட் அதிகமாக இருக்கும், சிம்பிள், தட்ஸ் இட். எஸ், ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ டென்சிட்டியோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரம் ஆல்கஹால். எஸ், இப்போ ஆல்கஹால்ல இருந்து நீங்க அல்கைல் ஹாலைட்ஸை கிரியேட் பண்றதுக்கான வேஸ் ஃப்ரம்
லூகாஸ் ரியேஜன். ஸோ லூகாஸ் ரியேஜன் போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு டைரக்டா ஆல்கஹால் அல்கைல் குளோரைடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, கூடவே வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால்ட் Groves. ஓகே, Groves ப்ராசஸ். அடுத்தது PCl3. ஸோ இட்ஸ் அ குளோரினேட்டிங் ஏஜென்ட். ஆல்கஹால் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி குளோரின் உட்காரும். PCl3. ஓகே, ஸோ RCl, தென் that's it. அதே மாதிரி PCl5. PCl5 எடுத்தீங்கனாலும் RCl வரும், கூடவே POCl3 ஃபார்ம் ஆகும், தென் HCl. தென் ஆக்சுவலி PCl3 கூட உங்களுக்கு H3PO3 phosphorus acid ஃபார்ம் ஆகும். தென் thionyl chloride SOCl2 அண்ட் கூடவே உங்களுக்கு பிரிடினும் அது கூட இருக்கும். பிரிடின். ஓகே, ஸோ இப்படி பிரிடின் போட்டு நீங்க தயோனைல் குளோரைட் போடும்போது அங்க உங்களுக்கு ஆல்கஹால் அப்படியே அல்கைல் ஹாலைடா கன்வெர்ட் ஆகும், ஆர் சிஎல் ஆகும். தென் கூடவே உங்களுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் HCl, இந்த ரெண்டுமே எவாப்ரேட் ஆகும். ஸோ இங்க இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டான ஒரு ப்ராசஸ் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் தயோனைல் குளோரைட் போடக்கூடிய ப்ராசஸ் தான் ரொம்ப பெஸ்ட். ஏன் பெஸ்ட்னா, இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு கூட ஃபார்ம் ஆகக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், RCl, ஓகே, அல்கைல் ஹாலைடை பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மோர் ஈஸிலி யூசபிள் ஓகே ஒரு ப்ராசஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இதை டார்சன் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். டார்சன் ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் சோடியம் புரோமைட் தென் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது கூட நீங்க போடும்போது உங்களுக்கு இங்கே சோடியம் புரோமைடு, ஓகே, ஸோ Br மைனஸ் தான் ஆல்கஹால் இருக்கிற ஒரு இடத்துல உட்காரும், ஆர் Br பிளஸ் வாட்டர். தென் சம்டைம்ஸ் உங்களுக்கு டைரக்டா PCl3 PCl5 போடாம இந்த மாதிரி ரெட் பாஸ்பரஸ் கூடவே ஹாலஜன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, ரெட் பாஸ்பரஸ் ஹாலஜன்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு PCl3 ஆர் இங்கே PCl3 இல்லை BR3 ஆர் PI3 கன்வெர்ட் ஆகும். ஸோ PBr3 அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆர் BR ஆர் ஆர் அயோடைட், அதுக்கு அயோடைட் கிடைக்கும். தென் ஹைட்ரையோடிக் ஆசிட், தென் பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இந்த ரெண்டத்தை நீங்க போடும்போது யூ வில் கெட் அல்கைல் அயோடைட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வேரியஸ் ப்ராசஸ் அபவுட் சிந்தசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ், ஸோ ஆல்கஹால் இருந்து ஹாலஜன்ஸ், ஓகே, அல்கைல் ஹாலைட்ஸை கிரியேட் பண்றது பார்த்துடும். அடுத்து ஆல்கஹால் இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் ஹைட்ரஜனேஷன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா சிம்பிள், நார்மலான ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கோங்க, அந்த ஹைட்ரோகார்பன் கூட நீங்க குளோரின் போட்டுக்கோங்க. குளோரின் போட்டு நீங்க லைட் போட்டாலே போதும், யூ வில் கெட் a multiple ப்ராடக்ட். ஓகே, ஸோ எங்கேயாச்சும் மோனோ குளோரினேஷன் இருக்கலாம், ஆர் இதெல்லாம் மோனோ குளோரினேஷன் ப்ராடக்ட், ஆர் டைக்ளோரினும் பாசிபிள் தான். ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது மோனோ குளோரினேஷன், வெறும் ஒரே ஒரு குளோரினேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரே ஒரு குளோரின் போய் உட்காருது. ஸோ திஸ் இஸ் மோனோ குளோரினேஷன். இதே மாதிரி டைக்ளோரினேஷன் ஆர் ட்ரைக்ளோரினேஷன் இது எல்லாமே பாசிபிள் தான். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மோனோ குளோரினேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ குளோரினேஷன். அடுத்தது ஃப்ரம் அல்கீன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட். அல்கீன் இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் அவர் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன். ஸோ எப்படி அடிஷன் பண்றோம்னா, இப்போ ஒரு மல்டிபிள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அந்த டபுள் பாண்ட் கூட நீங்க HBr நீங்க போடலாம், HBr. ஸோ இப்படி போடும்போது இந்த இடத்துல மார்கோனிக் அடிஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நீங்க படிச்சிருப்பீங்க. மார்கோனிக் அடிஷன்ங்கிறது ஹைட்ரஜன், நிறைய ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைட்ல ஹைட்ரஜன் போய் உட்காரும், அண்ட் Br லீஸ்ட் ஹைட்ரஜன் சைட்ல Br போய் உட்காரும். இதை மார்கோனிக் அடிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கார்போகேட்டையான்,
ஓகே, ஸோ யூஸ்வலாகவே டபுள் பாண்டில் என்ன இருக்கணும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். பை எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பை எலக்ட்ரான்ஸ் HBrல இருக்கக்கூடிய H+ எடுக்கும். ஓகே, H+ எடுத்து ஓகே ஹைட்ரஜன் இந்த இடம் இங்கே வந்து கார்போகேட்டையான் வரும். ஸோ இதுக்கு அடுத்து வெளியில் போன அந்த Br- H+ எடுத்துருச்சு. ரிமைனிங் Br- என்ன ஆகும், அப்புறமா இங்கே வந்து அப்ரோச் பண்ணி யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, இது என்ன, 2-bromo-butane, ரைட்? தட்ஸ் இட். இதுதான் நமக்கு அடிஷன் இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஹாலோ அல்கேன் கிடைச்சிருச்சு. சரியா? தென் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, இதே இடத்துல நம்ம அடிஷன் ஆஃப் HBr இருக்குல்ல, இதை நம்ம இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு போடும்போது ஆன்டி மார்கானிக் அடிஷன் இருக்கும். HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு போடும்போது ஆன்டி மார்கானிக் அடிஷன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட் சைடில் உங்களுக்கு புரோமின் போய் உட்காரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா, இட்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமாக இருக்கும். ஓகே, பட் எந்த சைடில் உங்களுக்கு புரோமின் போய் உட்காரும், லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட் சைடில் புரோமின் இருக்கும். லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஹாலஜன் போய் உட்காரும். அது வந்து ஆன்டி மார்கானிக் அடிஷன். அடுத்தது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஆல்ரெடி ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கும். அந்த அல்கைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு வேற ஒரு ஹாலஜனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபிங்க்லர்ஸ்டைன் ரியாக்ஷன். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹாலஜன்ஸ் ஆல்ரெடி ஓகே ரியாக்டன்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ் பார்த்தீங்கன்னா எதர் குளோரினா இருக்கும் ஆர் புரோமினா இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய குளோரின் புரோமினை நம்ம மாத்தி அந்த இடத்துல என்ன பண்றோம், சோடியம் அயோடைடை போடுறோம். ஓகே, எஸ், குளோரின் புரோமின் அதை மாத்திக்கிட்டு அந்த இடத்துல அயோடினை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபிங்க்லர்ஸ்டைன் ரியாக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்க சிம்பிளா அல்கைல் புரோமைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுல ஃப்ளூரினை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அல்கைல் புரோமைடு CH3 Br கூடவே என்ன பண்றோம், AgF. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட் AgF. ஓகே, சில்வர் ஃப்ளூரைட், இட்ஸ் அ ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும், புரோமினை சப்ஸ்டியூட் பண்ணி மாத்திக்கிட்டு அந்த இடத்துல ஃப்ளூரினை சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுரும், CH3F. ஓகே, கூடவே உங்களுக்கு AgBr கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல AgF இருக்குல்ல, இதே மாதிரி அதர் ஃப்ளூரினேட்டிங் ரீஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஓகே, மெர்க்குரி ஃப்ளூரைடு HgF2, மெர்க்குரி ஃப்ளூரைடு. தென் கோபால்ட் ஃப்ளூரைடு, copper difluoride, then antimony SbF3. okay, so இது எல்லாமே they are act as a fluorinating agent. சரியா? அடுத்தது preparation of haloaromes. okay, aromatic halogens prepare பண்றதுக்கான வழி பார்த்துலாமா? first reaction எடுத்துட்டீங்கன்னா நம்ம குளோரோ பென்சீனை மேக் பண்றது சிம்பிளா பென்சீன் எடுத்துக்கோங்க. பென்சீன்ல நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், குளோரின் எடுத்து கூடவே FeCl3 FeCl3 அண்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஓகே ஹீட் பண்றோம். 310 to 320 கெல்வின்ல ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது பென்சீன்ல டைரக்டா உங்களுக்கு குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும், தென் HCl ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, அது என்னன்னா தட் இஸ் சைட் செயின் ரியாக்ஷன். பட் சைட் செயின் ரியாக்ஷன் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கக்கூடியது அலிஃபேட்டிக் ஹாலஜன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் டைரக்டா நமக்கு அலிஃபேட்டிக் ஹாலஜன்ஸுக்கும் அரோமேட்டிக் ஹாலஜன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னன்னா, அலிஃபேட்டிக் ஹாலஜன் உங்களுக்கு அலிஃபேட்டிக் கார்பன் கூட கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டி தரேன். இப்போ பென்சீன் ரிங் இருக்கு, பென்சீன் ரிங்கிலேயே ஒரு CH3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய CH3ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாலஜனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது அரோமேட்டிக்
ஹாலஜன் ஆகாது. இட்ஸ் ஸ்டில் அலிஃபேட்டிக் ஹாலஜன். காரணம் என்னன்னா, இங்க நீங்க பாருங்க, ஹாலஜன்ஸ் டைரக்டா பென்சீன் ரிங்ல சப்ஸ்டியூட் ஆகல. இது எங்க சப்ஸ்டியூட் ஆயிருக்கு? ஒரு அல்கைல் கார்பன்ல. ஓகே, நார்மல் நான் அரோமேட்டிக் கார்பன்ல தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. சரியா? ஸோ தட்ஸ் ஃபார் இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? இட்ஸ் நாட் கன்சிடர் ஆஸ் ஹாலோ அரைன். ஓகே, சரி. அடுத்த ரியாக்ஷன் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா, இங்க பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்குல்ல. ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல நம்ம வேற வேற ரியாக்ஷன்ஸ் இங்க இருக்கும். எஸ், சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன இருக்கும்? பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஓகே, பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா காப்பர் குளோரைடு. ஓகே, காப்பர் குளோரைடு HCl. ஸோ இதை நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? C6 ஆர் இந்த டயசோனியம் குளோரைடு இருக்கிற இடத்துல உங்களுக்கு குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும். குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும். இதே மாதிரி இன்னும் ஒரு ரியாக்ஷன், காப்பர் புரோமைடு போட்டு HBr போடும்போது உங்களுக்கு இங்க டயசோனியம் குளோரைடு இருந்த இடத்துல புரோமின் சப்ஸ்டியூஷன் நடக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன வரும்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சரி, இது மட்டும் இல்லாம இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் இருக்கு. என்ன? டைரக்டா காப்பர் மெட்டல் தென் HCl, காப்பர் மெட்டல் பிளஸ் HBr. இதை நீங்க போட்டாலும் மேல இருக்கக்கூடிய அதே மாதிரி உங்களுக்கு குளோரோபென்சீன் தென் புரோமோபென்சீன் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கேட்டமன் ரியாக்ஷன். கேட்டமன் ரியாக்ஷன். இதே மாதிரி லாஸ்டா ஃப்ளூரோபென்சீன் எப்படி மேக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஜஸ்ட் லைக் ஃப்ளூரோ வேணா அயோடோ, பொட்டாசியம் அயோடைடு. ஓகே, பொட்டாசியம் அயோடைடை டைரக்டா போட்டு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அயோடோ பென்சீன் இது ஃபார்ம் ஆகும். சரி, லாஸ்டா ஃப்ளூரோபென்சீனை எப்படி மேக் பண்றது அதே நான் சொல்லிடுறேன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பால்ஸ்கிமன் ரியாக்ஷன். ஃப்ளூரோபென்சீனை மேக் பண்றதுக்கான வழி என்னன்னா தட் இஸ் பால்ஸ்கிமன் ரியாக்ஷன். ஸோ பால்ஸ்கிமன் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு இதே தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்கும். பென்சீன் டயசோனியம் குளோரைடு டைரக்டா உங்களுக்கு HbF4. ஓகே, டெட்ராஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகும் at 273 கெல்வின். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயசோனியம் குளோரைடு இருந்த இடத்துல உங்களுக்கு N2BF4. ஓகே, ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட், இந்த ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். தென் திஸ் சால்ட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, இதை நீங்கள் ஹீட் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ளூரோபென்சீன் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அண்ட் ஓவரால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ்கிமன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதான் ஓவரால் ஹாலோ அரைன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் தான் உங்களுக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ நான் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஆக்சுவலி ரியேஜென்ட்ஸ் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் ரெண்டு விதமா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நியூக்ளியோஃபைல் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கக்கூடிய இடத்துல போய் அப்ரோச் பண்ணும். அதே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இன் நேச்சர், தேர்ஃபோர் அது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கக்கூடிய இடத்துல போய் அப்ரோச் பண்ணும். இங்க என்ன இருக்கு? நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இப்போ அல்கைல் ஹாலைட் நீங்க எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் புரோமைடு எடுக்கிறீங்க. ஸோ இங்க புரோமைட் பக்கத்துல என்ன இருக்கும்? பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பார்ஷியல் இங்க பாசிட்டிவ் சார்ஜ். நீங்க நியூக்ளியோஃபைல் நீங்க போடுறீங்க. ஓகே, நியூக்ளியோஃபைல் என்ன? எலக்ட்ரான் டிஃபிஷ் ஆர் எலக்ட்ரான் ரிச். அது எங்க போகும்? எலக்ட்ரான் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல போகும். ஸோ அப்படியே பேக் சைடில் போகுமா? அப்ரோச் பண்ணுமா? இது வெளியில போகும். ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய
இது என்ன பேக் சைடு அட்டாக். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னா இது SN2 ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை SN2 ரியாக்ஷன் சொல்றோம்னா ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இந்த ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். அதனால தான் இதை நம்ம SN2 ரியாக்ஷன் சொல்றோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? CH3 நியூக்ளியோஃபைல் அண்ட் Br மைனஸ் வெளியில போயிருக்கும். ஸோ இதை தான் SN2 ரியாக்ஷன். ஜஸ்ட் டைரக்டா பேக் சைட்ல போய் அப்ரோச் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் SN2 ரியாக்ஷன். SN2 இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு காம்போனன்ட்ஸ் இருக்கு, இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு. அது என்னன்னா தட் இஸ் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்க இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுனால கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச் ஆகும். சரியா? கார்போகேட்டையான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எய்தர் மெத்தில் ஷிஃப்ட் ஆர் ஹைட்ரேட் ஷிஃப்ட் மூலமா ரீஅரேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா போலார் சால்வெண்ட்ஸ், போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா இந்த SN1 ரியாக்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணும் ஆர்டர் வைஸ். இப்போ நீங்க கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி எடுத்தீங்கன்னா செகண்ட் டெர்ஷரி, ஓகே, டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. ஸோ இந்த டெர்ஷரி கார்போகேட்டைன்லாம் ஃபார்ம் ஆகும்னா ஒருவேளை எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, tertiary halide. ஸோ இந்த இடத்துல நான் நியூக்ளியோஃபைல் போடுறேன். ஸோ இந்த நியூக்ளியோஃபைலால பேக் சைடில் போய் அப்ரோச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா பேக் சைடில் ஆல்ரெடி 3 அல்கைல் குரூப் இருக்கு. தே ஆர் பல்கி. ஸோ பல்கி குரூப்ஸ் இருக்கிறனால என்ன நடக்கும்? அங்கே ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ டியூ டு ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் என்ன ஆகாது? நியூக்ளியோஃபைலால பேக் சைடில் போய் அப்ரோச் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயமே என்னன்னா உங்களுக்கு குளோரின் அதுவா வெளியில போகும். ஓகே, Cl மைனஸ் அதுவா லீவ் ஆக்கி உங்களுக்கு அங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோ சிஸ்டம். ஸோ இந்த கார்போகேட்டையான் மேல நியூக்ளியோஃபைல் போய் உட்காரும். நியூக்ளியோஃபைல் போய் உட்கார்ந்து உங்களுக்கு ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் யூ வில் கெட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரேட் அப்படின்னு எடுத்தா என்ன வரும்? ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்கும், நியூக்ளியோஃபைல் இருக்காது. பட் அதே இது SN2 ரியாக்ஷன் எடுக்கும்போது ரேட் எடுத்துட்டீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை ரியாக்டன்ட் அண்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ அதனால தான் எப்போவுமே SN2 ரியாக்ஷன்ல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது ரேட் அஃபெக்ட் ஆகும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் SN2 ரியாக்ஷன்ஸ்ல இங்கே உங்களுக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாது, நாட் ஃபார்ம். அடுத்தது கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் ஆகாது. இங்க SN2 ரியாக்ஷனை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சால்வெண்ட்ஸ் என்னன்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? SN2 ரியாக்ஷன் பாசிபிள். அண்ட் SN2 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெத்தில், தென் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இதுதான் ஆர்டர். மெத்தில் ஹாலைடு இருந்துச்சுன்னா மெத்தில் ஹாலைடில் SN2 ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்ட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி, இதான் ஆர்டர். ஸோ டெர்ஷரி எல்லாம் போகும்போது உங்களுக்கு SN1 ரியாக்ஷன் தான் நடக்கும், SN2 ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இப்போ நான் சொன்னதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. SN1 அண்ட் SN2 இந்த ரெண்டுத்துக்கும் இடையில கூடிய டிஃபரன்சஸ். ஆல்ரெடி SN1 இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஓகே ஃபைன். தென் SN2 இட்ஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். காரணம் என்ன? ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்ல SN2 ரியாக்ஷன்ல ரெண்டு ரியாக்டன்ட்டுமே ரேட்டை டிசைட் பண்ணும். பட் SN1 ரியாக்ஷன்ல ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் ரேட்டை டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட் SN2 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல முடியக்கூடியது. இட்ஸ் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஜஸ்ட் நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைடில் போய் அட்டாக் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய லீவிங் குரூப்பை வெளியில தள்ளி விட்டுரும். பட் SN1 மெக்கானிசம் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்டன் என்ன பண்ணும்? லீவிங் குரூப்பை டொனேட் பண்ணிடும், லீவ் விட்டுக்கிட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அடுத்து நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணும். ஸோ ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், தென் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டின்னு எடுக்கும்போது என்ன வரும்? நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது டெர்ஷரி, செகண்டரி, இது பிரைமரி. இங்க பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ பேஸ்ட் ஆன் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ல டபுள் பாண்ட், மல்டிபிள் பாண்ட் எல்லாம் இருக்காது. பட் ப்ராடக்ட்ல மல்டிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்
ஸோ சிம்பிளா பார்த்துட்டீங்கன்னா டிஹைட்ரோ ஹாலஜனேஷன். டிஹைட்ரோன்னு எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? ஹைட்ரஜன் வரும், ஹாலஜன்ஸ் ரெண்டும் வரும். ஹைட்ரஜனும் ஹாலஜனையும் நம்ம எலிமினேட் பண்றோம். ஸோ அது பீட்டா எலிமினேஷன். சரி பாருங்க எக்ஸாம்பிள், bromine. ஓகே, தென் என்ன பண்றோம்? ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH வந்து இட்ஸ் எலிமினேட்டிங், இட்ஸ் reagent used for elimination. ஆல்கஹாலிக் KOH போடுறோம். ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணும்னா உங்களுக்கு இந்த ஹாலஜன்ஸோட பீட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய எய்தர் இந்த ஹைட்ரஜன் ஆர் இந்த ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது A வச்சுக்கலாம், இது B வச்சுக்கலாம். ஓகே, இப்போ A எலிமினேட் ஆகுது. ஓகே, இந்த OH வந்து இந்த பேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுக்கும்போது இது இங்க போய் இது வெளியில போகும். சரியா? யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். அதே இது B பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டபுள் பாண்ட் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். 1 2 3 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ராடக்ட், கீழே ஒரு ப்ராடக்ட். இதுல எது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மேஜர். மேலே இருக்கிறது மைனர். ஏன் கீழே இருக்கிறது மேஜர், மேலே இருக்கிறது மைனர்க்கான ரீசன் என்னன்னா கீழே இருக்கக்கூடிய அல்கின் வந்து மோர் ஸ்டேபிள். அண்ட் இந்த ஸ்டேபிளான அல்கினுக்கு இன்னொரு பேர் வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். ஓகே, அல்கின். அண்ட் மேலே இருக்கக்கூடிய அல்கின் பார்த்தீங்கன்னா கைனட்டிக்கலி ஸ்டேபிள் அல்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃபாஸ்டா ரியாக்ஷனுக்கு போயிடும். ஓகே, ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம், அதனால அதை கைனட்டிக்கலி ஸ்டேபிள் அல்கின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஸ்டேபிள். மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட் அல்கின்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டேபிள். அது ஏன் மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட் அல்கின் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குதுன்னா டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ரீசன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கனால இங்க என்ன வரும்? இங்க ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன், தென் இங்க 1 2 3 3 ஹைட்ரஜன். ஸோ மொத்தமா இங்க 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த 5 ஆல்பா ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 ஆல்பா ஹைட்ரஜன் மட்டும் தான். ஓகே, ஸோ அதுதான் ரீசன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கின் தான் இங்க முக்கியம். ஸோ இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் அல்கின் ஃபார்ம் ஆகுது இல்லை, இதை தான் நம்ம ஜேசப் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கின் ஃபார்மேஷன் ஆகுறது தான் நம்ம ஜேசப் ரூல் ஆர் ஜேசப், அந்த ப்ராடக்ட் ஜேசப் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ், இங்க இருக்கு அல்கின் வித் கிரேட்டர் நம்பர் ஆஃப் alkyl group attached to a doubly bonded carbon atom. Okay, so more substituted alkenes are always major. அடுத்து chemical reactions of haloalkanes என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன? Woods reaction. Okay, fine. haloalkane Woods reaction எடுத்துட்டீங்கன்னா சிம்பிள். நார்மல் alkyl halide இருக்குல்ல, ஓகே, alkyl halide, அந்த alkyl halide கூட நீங்க சோடியம் போடுறீங்க. சோடியம் போடும்போது அந்த சோடியம் கூட கீழே ஈத்தர் போடும்போது இங்க இந்த சோடியம் ஹாலஜன் கூட சேர்ந்து 2 அல்கைல் ஹாலைட், 2 சோடியம் கூட சேர்ந்து உங்களுக்கு 2 சோடியம் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். கூடவே இங்க என்ன இருக்கு? ப்ரொப்பைல் குரூப் இருக்கா? சிம்பிளா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி இங்க உங்களுக்கு ப்ரொப்பைல் குரூப் இருக்கு. இந்த ப்ரொப்பைல் குரூப் இன்னும் ஒரு ப்ரொப்பைல் குரூப் கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த வுட்ஸ் ரியாக்ஷன் மூலமா நம்மளால மீத்தேன் CH4 இருக்குல்ல, மீத்தேனை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. சிமிலர்லி ஈவன் ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் மேஜரா கிடைக்காது. ஆட் நம்பர் ஆஃப் கார்பனை ரொம்ப ப்ரொடக்டிவா நம்மளால சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படி எடுத்தாலே எல்லாமே அங்க என்ன இருக்கும்? அல்கைல் குரூப் மட்டும்தான் இருக்கும், அரைல் குரூப் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹாலோ அல்கேன்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணும் பாருங்க. ஹாலஜன்ஸ், ஓகே, ஹாலஜன்ஸ் டைரக்டா பென்சீன் ரிங்ல இருக்கும்போது தே ஆர் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அதுக்கான காரணம் என்ன? டியூ டு பிளஸ் ஆர் எஃபெக்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ரெசனன்ஸ் எஃபெக்ட் மூலமா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும் டியூ டு ரெசனன்ஸ் எஃபெக்ட். பட் தே ஆர் டீஆக்டிவேட்டிங் குரூப். அதுக்கான காரணம் என்னன்னா டியூ டு மைனஸ் ஐ எஃபெக்ட்.
ஓகே. ஸோ ஹாலஜன்ஸ் எப்போவுமே பென்சீன் ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் ஐ எஃபெக்ட், மைனஸ் எஃபெக்ட். அண்ட் ஆர்த்தோ பேரா இந்த டைரக்ஷன் தான் காட்டும். காரணம் என்னன்னா இதுக்கு ரெசனன்ஸும் அவைலபிள் இருக்கு. பிகாஸ் ஹாலஜனை சுற்றி எப்போவுமே 3 லோன் பேர் இருக்கும். ஸோ 3 லோன் பேரும் இங்கே ரெசனன்ஸ் கீழே ரெசனன்ஸுக்கு வரனால இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஓகே. அண்ட் இது டீஆக்டிவேட்டிங் குரூப். அதனால தான் என்ன இருக்கு, லெஸ் ரியாக்டிவ். நியூக்ளியோஃபைல் வந்து நார்மல் பென்சீன்ல போய் அப்ரோச் பண்றதை விட ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் ஹாலோ அரைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் அப்ரோச் பண்ணும். ஓகே. அதனால தான் இது லெஸ் ரியாக்டிவ்னு சொல்றோம். தென் ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சைல் குரூப். இது வந்து டவுஸ் ப்ராசஸ். நீங்க ஆல்கஹால் சாப்டர்ல ஃபீனால் சிந்தசிஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன இருக்கும், குளோரோபென்சீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும், நம்ம நல்லா ஹீட் பண்ணுவோம். ஓகே ரைட்டா, அரவுண்ட் 6 to 3 கெல்வின் அண்ட் 300 atm. ப்ரெஷருமே ரொம்ப ஹை ப்ரெஷர் வச்சிருப்போம். அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த சோடியம் ஃபீனாக்சைடை ஃபர்தரா அசிடிக் கண்டிஷன்ல போடும்போது அது உங்களுக்கு ஃபீனாலா கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் டவுஸ் ப்ராசஸ், ஃபீனால் சிந்தசிஸ். இதே மாதிரி அடுத்து ஹாலஜனேஷன் எடுக்கிறீங்க. ஃபீனால் இருக்கு, ஃபீனால் ஹாலஜனேஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எஸ், என்ன பண்றோம், இப்போ ஆல்ரெடி குளோரோபென்சீன் இருக்கு. குளோரோபென்சீன் கூடவே நான் என்ன பண்றேன், இன்னொரு Cl2 போட்டு கூடவே லூயிஸ் ஆசிட் AlCl3. ஓகே, AlCl3 போடுறேன். அன்ஹைட்ரஸ் AlCl3 போடும்போது உங்களுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று ஆர்த்தோ, இன்னொன்று பேரா. நெக்ஸ்ட் இதுல எது மேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரா ப்ராடக்ட் தான் மேஜரா இருக்கும், அது மைனர். அடுத்து நைட்ரேஷன். இங்க ரியேஜன், நைட்ரேஷனுக்கான ரியேஜன் என்ன, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தென் சல்ஃபியூரிக் ஆசிட். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தென் கான்சென்ட்ரேட்டட் H2SO4. இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று பேரா, இன்னொன்று ஆர்த்தோ. அண்ட் மேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரா தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அடுத்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் ரொம்ப சிம்பிள். குளோரோபென்சீன் எடுத்துக்கோங்க, கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு நல்லா ஹீட் பண்ணாலே போதும். ஹீட் பண்ணும்போது குளோரின், தென் பேரா பொசிஷன்ல சல்ஃபோனில். ஓகே, சல்ஃபோனில் குரூப் இருக்கும். இது மேஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரா தான் மேஜர். சரியா, தட்ஸ் இட். தென் ஃபில்க்ராஃப் ரியாக்ஷன்ஸ். ஹாலோ அரைன்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஃபில்க்ராஃப் ரியாக்ஷன் யூஸ்வலாகவே நல்லா நடக்கும். ஸோ ஃபில்க்ராஃப் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா குளோரோபென்சீன் போட்டுக்கோங்க. அல்கைல் ஹேலைட். ஓகே, அல்கைல் ஹேலைட் CH3Cl அண்ட் AlCl3. லூயிஸ் ஆசிட் கண்டிப்பா இருக்கும். அன்ஹைட்ரஸ் AlCl3 போடும்போது உங்களுக்கு மெத்தில் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல. ஸோ இதில் மேஜர் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா பேரா தான் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் ஆர்த்தோ வந்து மைனர் ப்ராடக்ட். தென் அசைலேஷன். ஓகே, அசைலேஷனுக்கான ரியேஜன் வந்து அசைல் குளோரைடு CH3COCl தென் anhydrous AlCl3 ortho product then para product. Okay, so the major product எதுனா para தான் major.
தென் அடுத்து ரியாக்ஷன் வித் இது எல்லாமே ஹாலோ அரைன்ஸ். ஓகே, ஹாலோ அரைன்ஸ்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபிட்டிக் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ குளோரோபென்சீன் இருக்கா, இதை நம்ம சோடியம் போடுறோம். ஓகே, சோடியம் போட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்படியே ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், 2 சோடியம் ஓகே சோடியம் குளோரைட் லீவ் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பென்சீனும் இன்னொரு பென்சீனும் கனெக்ட் ஆகும், பைஃபினைல் கிடைக்கும். இது என்ன, திஸ் இஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஏன்னா அரோமேட்டிக் ரிங் இன்னொரு அரோமேட்டிக் ரிங் கூட சேருது. இப்போ இதே மாதிரி அடுத்த ரியாக்ஷன் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இந்த வுட்ஸ் அப்படிங்கிறது என்ன, நார்மல் அல்கைல் ஹேலைட், அல்கைல். ஓகே, அல்கைல் ரிங். அண்ட் ஃபிட்டிக்ங்கிறது அரோமேட்டிக் ரிங்கை மீன் பண்ணக்கூடியது. வுட்ஸ் ஃபிட்டிக்னா அல்கைல் ரிங், அல்கைல் அண்ட் அரைல், இந்த ரெண்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்றோம். சிஎல் ஒரு சோடியம் போட்டுக்கோங்க, கூடவே நார்மல் எத்தில் குளோரைட் போட்டுறேன். 2 குளோரின். ஸோ ஆக்சுவலி இதில் நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, மல்டிபிள் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இந்த வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒரு அரோமேட்டிக் ரிங் அண்ட் ஒரு அலிஃபேட்டிக் ரிங், இந்த அலிஃபேட்டிக் செயின். ஓகே, அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். ஸோ பென்சீன் ரிங், தென் ப்ரொப்பைல் குரூப், தட்ஸ் இட். அண்ட் கூடவே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், 2 NaCl. ஸோ 2 NaCl இங்கே ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக லீவ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஹோப் இதில் தேவையான முக்கால்வாசி ரியாக்ஷன்ஸே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. See you on next class. Take care of yourself. Bye.